செய்தியை பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்றத்தில் தாவேகா கரூர் சம்பவம் தொடர்பான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த பதிவுகளையும் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் அரசு தரப்பிலிருந்தும் வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. எஸ்ஐடி மீது சந்தேகம் வேண்டாம் என அரசு தரப்பிலிருந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தங்களுடைய வாதத்தில் தற்போது வரை என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு? விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சென்று சந்தித்தாரா இல்லையா என்பது தற்போது தேவையில்லாதது. இந்த விவகாரத்தில் 2 விஷயங்கள் தற்பொழுது தெளிவாக புரிகின்றன. மதுரை கிளை வழக்கை விசாரித்த அதே சமயம் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றொரு வழக்கை விசாரித்துள்ளது. மதுரை சென்னை நீதிமன்றங்கள் ஒரே நாளில் வேறு வேறு உத்தரவுகளை எப்படி பிறப்பித்தன? சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து எப்படி எஸ்ஐடி உத்தரவு பிறப்பித்தது என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினர். தமிழ்நாடு அரசு தரப்பில் 41 உயிரிழப்புகள் நடந்துள்ளன, இது கொடூரமானது, எனவேதான் நீதிமன்றம் இதனை கையில் எடுத்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் மீண்டும் சில கேள்விகளை எழுப்பினார்கள். வழிகாட்டுதல்கள் கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இது. குறிப்பாக வழிகாட்டுதல்கள் கோரி மதுரையிலும் சென்னையிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. மதுரையில் இந்த வழக்குகளை விசாரித்த 2 நீதிபதிகள் அமர்வு, அதாவது டிவிஷன் பெஞ்ச், எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்காத நிலையில், ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும் தனி நீதிபதி இந்த வழக்கை விசாரித்து எப்படி இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தார்? உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் என்ன எழுந்தது என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் இந்த எஸ்ஓபி விவகாரம் ஏற்கனவே தீர்க்கப்பட்டு விட்டதா, இல்லை என்றால் நீதிமன்றம், அதாவது உச்சநீதிமன்றம் இதில் தலையிட வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான வாதமானது தற்பொழுது வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த விவகாரத்தில் விசாரணை அதிகாரியை சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய அதிகாரிகளுடைய பெயர்களை தமிழ்நாடு அரசு தேர்வு செய்யவில்லை. மாறாக சென்னை உயர்நீதிமன்றம் தான் அஸ்ராகாருக்கு தலைமையிலான அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது. அதாவது முதலாவதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் மீதோ அல்லது அரசு அதிகாரிகள் மீதோ எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகளை பொறுத்தவரை, ஆனால் அவர்கள் அனைவரும் மாநில அரசு அதிகாரிகள் தானே என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்தனர். அதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு தரப்பு அஸ்ராகாருக்கு தலைமையிலான குழு என்பதை மற்ற விசாரணை அதிகாரிகளையும் தமிழ்நாடு அரசு அவர்களுடைய பெயர்களை பரிந்துரைக்கவில்லை, நீதிமன்றம் தான் அவர்களுடைய பெயர்களை தேர்வு செய்தது. மேலும் அஸ்ராகாருக்கு, அதாவது இந்த குழுவினுடைய தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அஸ்ராகாருக்கு சிபிஐ அதிகாரியாக இருக்கிறார். அவர் தமிழ்நாடு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் கூட அவர் மிகவும் மூத்த அதிகாரி. அவர் சிபிஐ அதிகாரியாக தான் இருக்கிறார். தற்பொழுது டெபுடேஷனில் தான் தமிழ்நாடு காவல்துறையில் அவர் பணியாற்றி வருவதாகவும், அவர் மூத்த நல்ல அனுபவம் வாய்ந்த அதிகாரி என்றும் தற்பொழுது தமிழ்நாடு காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு சிறுவன் உயிரிழந்ததை அடுத்து அவர்களுடைய தந்தையும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த தந்தையின் தரப்பிலும் தற்பொழுது இந்த வழக்கில் சில வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. தனது மகன் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகளை பொறுத்தவரை, இந்த வழக்கில் நீங்கள் ஒரு வாதியாக இல்லாத நிலையில் என்ன மாதிரியான கோரிக்கையை நீங்கள் கேட்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். அதற்கு உயிரிழந்த அந்த சிறுவனின் தந்தை தரப்பு வழக்கறிஞரை பொறுத்தவரை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதே நேரத்தில் இந்த கூட்ட நெரிசல் எப்படி ஏற்பட்டது, இதில் போலீசாரினுடைய பங்கு என்ன என்பது குறித்தும் நாங்கள் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தாங்கள் விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் இதில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவு உங்களுக்கு திருப்திகரமாக இல்லையா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்தார்கள். அதற்கு இல்லை, இந்த சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த உயிரிழந்த சிறுவனுடைய தந்தை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது அந்த வாதமானது முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த விவகாரத்தில் அரசு ஒரு தனிநபர் ஆணையத்தை வைத்திருக்கிறது. அதே வேளையில் சம்பவம் நடைபெற்ற 2வது நாளில் காவல்துறையுடைய ஏடிஜிபி பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கத்தை அளிக்கிறார்.
இது அனைத்துமே வழக்கை முன்கூட்டியே முடிவு செய்யும் வகையில் இருக்கிறது. பரஸ்பரம் குற்றச்சாட்டும் வகையிலேயே இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் உண்மை அறிய வேண்டும் என்றால் மத்திய விசாரணை அமைப்புகள் விசாரணை நடத்த வேண்டும். அதன் அடிப்படையில் தான் தாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதாக அந்த உயிரிழந்த சிறுவனின் தந்தை சார்பில் ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணை தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் பிற்பகல் உணவு இடைவேளைக்கு பிறகு வழக்கினுடைய விசாரணை மீண்டும் தொடரும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் பிற்பகல் 2 மணிக்கு இந்த வழக்கினுடைய விசாரணை மீண்டும் தொடர இருக்கிறது.